செம்மையா அவ்வளவு கலாச்சிட்டோம் விடுறா. ஏய் யோசிக்காத அப்படிலாம் கலாய்க்காத என்ன. இந்த அளவுக்குலாம் மரியாதை வேண்டாம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் மரியாதை கொடுத்தீங்க, ஆனா இந்த பொண்ணு மரியாதை கொடுக்கவே இல்லையே. நீ எதுக்காக இங்க வந்த? நாளைக்கு உனக்கு கல்யாணம், நீ தானே எனக்கு இன்விடேஷன் கொடுத்த. ஆனா நாளைக்கு நான் ஃபுல் பிஸியா இருக்கேனே, அதனாலதான் இன்னைக்கே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். கொஞ்சம் தனியா பேசலாமா? வாங்கக்கா. டேய் நில்லுங்கடா, செக்யூரிட்டி எல்லாம் தேவையே இல்ல. நாங்க வந்தது கல்யாணத்துக்குலாம் இல்ல. சரி, என்கிட்ட என்ன பேசணும் சொல்லு. ஆமா, மாப்பிள்ள என்ன பண்றாரு? ஸ்கூல் டீச்சர். வாவ், சூப்பர். நீ ஒரு கவர்மெண்ட் டீச்சர், அவனும் கவர்மெண்ட் டீச்சர். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டோட்டல் லைஃபே செட்டில்டு. நான் நாளைக்கு பிஸியாலாம் ஒன்றும் இல்லை. உன் கல்யாணத்துக்கு வரதோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவனை பார்க்குறதோ எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லை. அதுக்காக தான் கடைசியாக உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டேய் கிஃப்ட் ரெடி. டேய் நான் கொடுக்குறேன், வாங்கிக்கங்க மேடம். வாங்க போலாம். கடைசியா என்ன கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி பார்த்தா வீணா போனவன் கிஃப்ட் கொடுத்துட்டு போறான். தூ. உனக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஏன்னா உனக்கு என்னதான் காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தாலும் நீ மறுபடியும் எனக்கு கிடைக்க மாட்டேன். கடைசியாக உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அந்த ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன். ஆனால் நீ என் மேலே ஆசையை வச்சிடாத, அது நீ உன் புருஷனுக்கு பண்ற துரோகம். ஐயோ, இருட்டா இருக்கு, வெளிச்சம் இல்லை. சரி, செருப்பு நான் உள்ளே போட்டுட்டு வந்துட்டேனா? இப்படி ஒரு நல்ல பையன் எனக்கு பிறந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பையன் எப்பவுமே நல்ல பையன்தான். நீ நிம்மதியாக தூங்குக்கணும். ஆட்டோ. ஹலோ ஹலோ. நீ ஏன் என் ஃபோன் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிற? ராத்திரி தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் இப்பதான் எந்திரிச்சேன். என்ன விஷயம்? இப்ப டைம் என்னாச்சு? இப்ப நான் மணி சொன்னா மத்தியானமா இருக்கிறது ராத்திரியா மாற போதா என்ன? சொல்லு. இங்க பாரு, தேவையில்லாம பேசாத. அப்படி இல்ல, ராத்திரி நான் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால காலையில லேட்டா தான் எந்திரிச்சேன். சரி, நீ பெங்களூருக்கு வா. என்ன விஷயம்? இங்க நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். சரி, வீட்டு வேலை எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் வர பாக்குறேன். அத நான் வேலையாட்களை வச்சு பண்ணிக்கிறேன். முதல்ல நீ சீக்கிரம் அங்கிருந்து கிளம்பு. சரி, ஓகே. உனக்கு தெரியாத ஒரு அங்க போய் என்னடா பண்ணுவ? நீ ஏன்டா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் பெங்களூருக்கு போய் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்னையும் கூட்டு போறேன். சும்மாரு. நான் பெங்களூர்ல எந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னா என்னை சுத்தியும் பாடி கார்டு இருக்கணும், வீட்டுல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க இருக்கணும், என்னை பார்க்க வரவங்க ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த அளவுக்கு வளருவேன். அப்ப நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என்னடா சொல்ற ஸ்மோக்கு? சூப்பர்ரா சூப்பர்ரா. நீ எல்லாத்துக்குமே தலையாட்டுவே. பஸ் வந்துருச்சு, வா. பேக் எடுத்துட்டு வாடா ஸ்மோக்கு. பேக்ல ஏதா இருந்தா நான் ஏன்டா பெங்களூருக்கு போறேன்? கூடு. சரி, நான் போயிட்டு வரேன், ஜாக்கிரதையா இருங்க. வண்டி நிறுத்துறா சிஷ்யா.
நிறுத்து நிறுத்து. வரட்டாடா. பாய் Bye, bye. மச்சான், பார்த்து போயிட்டு வா. பாய். பாய் பாய் பாய். இங்கே நிறுத்துங்க. வா உள்ள வந்து உட்காரு. இவ்ளோ பெரிய ஊரு, இங்க நமக்கு எதாவது நடந்தா கேட்கறதுக்கே ஆள் இல்லையே. இங்க நம்ம பணம் சம்பாதிக்க மட்டும்தான் வந்திருக்கோம். சொந்தக்காரங்களை தேடி ஒண்ணும் வரல. பணம் சம்பாரிச்சிட்டா சொந்தக்காரங்கள தன்னால நம்மள தேடி வருவாங்க. நம்ம ஊர்ல சொந்தக்காரங்களுக்கு பணம்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் பொருந்தும். உன்ன மாதிரி வேற ஒருத்தவங்க சம்பாத்தியத்துல என்ஜாய் பண்றவங்க கிடையாது. அடிச்சது ரொம்ப நல்லதா போச்சு. எடுத்து வாங்க வாங்க. ரூம் உள்ள இருக்கு. இவ ரகு. வணக்கங்க. வணக்கம். இவ ராஜேஷ். வணக்கம் ப்ரோ. லக்கேஜ உள்ள வைங்க. ஹாய். ஹாய் பிரகாஷ். பெட்ரூம்க்கு போங்க. உள்ள எனக்கு செப்பரேட்டா இருக்கா? ஹலோ. ஹலோ. சரி, நீ உள்ள வா. இங்கே விட்டுருங்க, இங்கே விட்டுருங்க. இல்ல வெளியே விட்டா நாய் தூக்கிட்டு போயிடும். போன்ல சார்ஜ் இல்லையே. ஏ தம்பி சார், ஒரு நிமிஷம் இருப்பா. யார்ப்பா நீ? யார் நீ? சார், என் அக்கா ஐஸ்வர்யா இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்கள எல்லாரும் உள்ள பார்க்கலான்னு. போயிட்டாங்கப்பா. அவளுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் வர சுவிட்ச் ஆஃப்னு வருது. இது லேடிஸ் ஹாஸ்டல். ஜென்ஸ் இந்த பக்கம் வரக்கூடாது. நீ கிளம்பு. அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு ஃபோன் சரி, பண்ணுறேன். எல்லாம் சரி. வரக்கூடாது. சரி. என்ன கால்ல மண்ணா இருக்கு. நான் கடையை க்ளோஸ் பண்ண டைம் ஆச்சுன்னா உனக்கு தான் வேணுமாண்ணா? எனக்கு வேணாண்ணா. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்க. யாராவது வராங்களாண்ணா? எங்க அக்கா இங்க இருக்கிற ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிண்ணா. எந்த ஊர்ண்ணா? இங்கே தானே பக்கத்துல. ஓ, நானும் அந்த ஊர் தானா? ஓ அப்படியா? ஏன்னா இங்கே என்ன சேர்த்து விட்டீங்க? இந்த போனர் இருக்கிறான் பாருங்க, அவன் பெங்களூர்ல பெரிய ரவுடி. இப்போ ஹாஸ்டல் இருக்க பொண்ணுங்க மேல கை வைக்கிறானா? பெங்களூர்ல பொண்ணுங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சு தானே சேர்க்கணும். பாருங்க, அங்க ஒரு வண்டி நிக்குதா பாருங்க. அதுல இருந்து ஒரு ஃபிகரா இருக்கும் பாருங்க. அவ நீங்க சொன்னீங்களே அந்த ஹாஸ்டல், அங்கதான் தங்கி இருக்கிறா. பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். ஒரு நைட்டுக்கு 8000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் வாங்குறா. இதெல்லாம் இங்க ரொம்ப சாதாரணம்ண்ணா. உடம்போட விலை அவ்வளவுதான். நண்பா, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கா. கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆனா ஓகே தானே? கல்யாணம் பண்ண புருஷன் தினமும் 8000 ரூபாய பாக்கெட் மணியா கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. இப்போதைக்கு நல்லாதான் இருக்கா, அதனால அழகா தெரியவா. வயசானதுக்கு அப்புறம் யார் பாப்பாங்க? எவனோ ஒரு இழிச்ச வயனை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெத்து பத்தினியா மாறிடுவாளுங்க, தெரியுமா உனக்கு? அவளை பத்தி நம்ம எதுக்கு பேசணும்? சரிவா போலாம். சரிவா. எங்கப்பா போனோம்? சார் பக்கத்துல. உட்காருப்பா. நல்லா உட்காந்துட்டியா? சார். ஆமா, நீ எந்த ஊருப்பா? நான் சிம்மனூர் சார். அந்த ஊர். அப்ப எதுக்கு நீங்க வந்த? சார், எங்க அக்கா இங்க தான் ஹாஸ்டல்ல இருக்காங்க. ஓ, அப்ப நீ இப்ப எங்க இருக்க? சார், நான் இங்க கிரிநகர்ல இருக்க ஹாஸ்டல்ல இருக்கேன் சார்.
நீ ஒரு ஹாஸ்டல், அவங்க ஒரு ஹாஸ்டலா? ஆமாம் சார். 2 பேரும் ஒரே ரூம் எடுத்து நிம்மதியாக தங்கலாம்லப்பா? நான் பெங்களூருக்கு வந்து ஒரு 15 நாள் தான் சார் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஓ, சார் இங்கே போஸ்டரில் இருக்கார்ல, இவர் யார் சார்? இவனா இந்த ஏரியாவோட ரவுடி. சார் இங்கே இன்னொருத்தரோட போஸ்டர் இருக்கு. இவன் இந்த ஏரியா ரவுடி. சார் இங்கே இருக்கிற எல்லா ரவுடிங்களுக்கும் இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டுவாங்க சார்? ஆமாப்பா, முதல்ல இவங்க ரவுடிகளா இருக்காங்க, அப்புறம் இவங்களோட அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி பில்டப் காட்டுறதுக்கு இந்த மாதிரி போஸ்டர் விட்டுறாங்க. சார் இவங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நல்லா தெரியுமா சார்? அட, இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ப்பா. ஓ, அப்படின்னா நீங்களும் ரவுடியா சார்? இல்லப்பா. அப்போ இவங்களாம் எப்படி சார் உங்களுக்கு பழக்கம்? இந்த பாருப்பா, நான் வாழ்க்கையை வாழ்றதுக்காக ஜெயிலில் இருக்கேன், இவங்க வேற ஒருத்தர் உயிர் எடுத்துட்டு ஜெயிலுக்கு வராங்க, அப்படித்தான் பழக்கம். அப்படின்னா? அப்படின்னா நான் ஜெயிலில் போலீஸ் கான்ஸ்டபிள்ப்பா. ஓ சார், இதுலேயே கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் திருப்பி. இங்கே தான் சார், இங்கே தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. ஹலோ. ஹலோ, நீ எனக்கு ஃபோன் பண்ணியா? ஃபோன் பண்ண. எதுக்கு இத்தனை முறை கால் பண்ணிருக்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதா இருந்தது. சரி, என்னன்னு சொல்லு. இல்ல, நேர்ல வந்து பேசுறேன். ஓகே, நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம். சரி, ஓகே.